பக்தியுள்ள புறஜாதியாரும் பக்தி இல்லாத யூதரும் என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன். என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன். அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபமுண்டாக்கி, தோட்டங்களிலே பலியிட்டு செங்கற்களின் மேல் தூபம் காட்டி, பிரேதக் குழிகள் அண்டையில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் இராத்தங்கி பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து, நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தாலாகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமாயிருப்பார்கள். இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது. நான் மௌனமாயிராமல் சரிக்குச் சரி கட்டுவேன். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் யூதருக்கும் புறஜாதியாருக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. யூதர்களோ இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. புறஜாதியாருக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். புறஜாதியார் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். ரோமர் 10:20-21. கர்த்தர் கொடுத்த சத்தியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி யூதர்கள் மத்தியிலே தைரியமாய் பேசுகிறார். யூதர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்றும் கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து பேசுகிறவர்கள் என்றும் ஏசாயா அவர்கள் மீது குற்றம் சொல்லுகிறார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாயும் கீழ்ப்படியாமையின் நிமித்தமாயும் இஸ்ரவேல் தேசத்தின் மீதும் யூதாவின் பட்டணங்கள் மீதும் கர்த்தருடைய கோபம் வந்தது. புறஜாதி ஜனங்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். அவர்கள் இதுவரையிலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு தூரமாயிருந்தார்கள். இப்போதோ அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறார்கள். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் பவுல் ஏசாயாவின் தீர்க்கதரிசன வாக்கியத்தை தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று ஏசாயா சொல்லுவதாக எழுதுகிறார். ரோமர் 10:20. புறஜாதி ஜனங்கள் இதுவரையிலும் கர்த்தரை தேடவில்லை. அவர்கள் இந்த உலகத்திலே தேவனற்றவர்களாய் இருந்தார்கள், தேவனை தேடாதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் இதுவரையிலும் தேவனை பற்றி விசாரித்து கேட்டதுமில்லை. ஆனால் இப்போதோ அவர்கள் கர்த்தரை தேடுகிறார்கள், அவரை பற்றி விசாரித்து கேட்கிறார்கள். என்னை உண்டாக்கினவர் எங்கே என்று இதுவரையிலும் விசாரித்து கேட்காத புறஜாதியார் இப்போது தேவனை பற்றி விசாரித்து கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். புறஜாதியார் தம்மை பற்றி விசாரித்து கேட்பது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. இந்த பூமியில் ஒரு பாவி மனம் திரும்பினாலும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன் என்று கர்த்தர் சந்தோஷமாய் சொல்லுகிறார். புறஜாதி ஜனங்கள் தம்மை தேடும் போதும் தம்மை பற்றி விசாரித்து கேட்கும் போதும் கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். அவர்கள் தம்மிடத்தில் ஜெபம் பண்ணுவதை விரும்புகிறார். அவர்களை ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன் என்று கர்த்தர் சந்தோஷமாய் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் புறஜாதி ஜனங்களுக்கும் இடையே
ஐக்கியமும் நெருக்கமும் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் புறஜாதியாரோடு பேசுகிறார், புறஜாதியாரும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்கள். இந்த ஐக்கியத்தை கர்த்தரே ஆரம்பிக்கிறார். புறஜாதி ஜனங்கள் தம்மை விசாரித்து கேளாதிருந்தாலும், தம்மை தேடாதிருந்தாலும் அவர்களை கர்த்தரே தம்மிடமாக சேர்த்துக் கொள்ள பிரியப்படுகிறார். அதற்கான காரியங்களை கர்த்தரே ஆரம்பித்து வைக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டுபிடிப்பார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீதிமொழிகள் 8:17. ஆனாலும் புறஜாதியார்கள் கர்த்தரை தேடுவதற்கு முன்பாகவே கர்த்தர் அவர்களிடம் இதோ இங்கே இருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தரே முதலாவதாக நம்மீது அன்பு கூறுகிறவர். அதன் பின்புதான் நாம் கர்த்தர் மீது அன்பு கூறுகிறோம். புறஜாதி ஜனங்கள் கர்த்தருடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியார். இவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை பற்றி இதுவரையிலும் கேள்விப்பட்டதே இல்லை. அவர்களுக்கு கர்த்தரை பற்றி ஒன்றும் தெரியாது. அவர்களிடத்தில் தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்ததும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய தெய்வீக கிருபையினாலும் அனாதி தீர்மானத்தினாலும் தம்மை பற்றிய தெய்வீக வெளிப்பாடுகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நீண்ட காலமாக இஸ்ரவேல் ஜனத்தாரை பார்த்து இதோ இங்கே இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி விட்டார்கள். கர்த்தரை தேட வேண்டிய யூதர்கள் அவரை தேடாமல் அசதியாய் இருந்து விட்டார்கள். கர்த்தரிடத்தில் விசாரித்து கேட்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு விலகி போய் விட்டார்கள். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதையும் நிறுத்திவிட்டார்கள். இப்போதோ கர்த்தர் தம்முடைய கிருபைகளை புறஜாதியாருக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்கள் கர்த்தரை குறித்து விசாரித்து கேட்காதவர்களாக இருந்தாலும், அவர்கள் கர்த்தரை தேடாதிருந்தாலும், அவர்களுக்கு கர்த்தருடைய நாமம் விளங்காதிருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். புறஜாதி ஜனத்தாரிடம் இதோ இங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தரை விசுவாசத்தோடு தேட வேண்டும். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமுள்ளதாக இருந்தால்தான் நம்மால் கர்த்தரை தரிசிக்க முடியும். அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய சத்தியங்கள் நம்முடைய இருதயத்தில் தங்கும். விசுவாசமும் பரிசுத்தமும் இல்லாமல் நம்மால் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் கர்த்தரை நம்பும் விசுவாசமும் இல்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தமும் இல்லை. ஆகையினால் அவர்கள் கர்த்தரை தேடவும் இல்லை, கர்த்தரை விசாரித்து கேட்கவும் இல்லை. புறஜாதியாரோ இதுவரையிலும் கர்த்தரை பற்றி கேள்விப்படாதவர்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரை பற்றிய வெளிப்பாடுகள் அவர்களுக்கு இதுவரையிலும் கொடுக்கப்படவில்லை. ஆகையினால் அவர்கள் கர்த்தரை தேடவில்லை, அவர்கள் கர்த்தரை விசாரித்து கேட்கவில்லை. ஆனாலும் கிருபையுள்ள கர்த்தர் புறஜாதி ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர்களிடத்தில் இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் தாமாகவே சொல்லி அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். யூதர்கள் நீண்ட காலமாக கர்த்தருக்கு அருகாமையில் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிரமாணங்கள் முதலில் அவர்களுக்கே கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களோ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரமாய் விலகி போய்விட்டார்கள். கர்த்தரும் அவர்கள் மீது கோபமானார். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே யூதர்களும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் மேசியாவாக அங்கீகரியாமல் அவரை விட்டு விலகி போய்விட்டார்கள். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான் என்று அப்போஸ்தலர் பவுல் ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். ரோமர் 10:21. ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய காலத்தில் இருந்த பக்தியில்லாத யூதர்களை பற்றி சொல்லுகிறார். அப்போஸ்தலர் பவுலோ தன்னுடைய காலத்தில் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொள்ளாத யூதர்களை பற்றி சொல்லுகிறார். யூதர்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் அவர்கள் மீது கிருபையும் இரக்கமும் உள்ளவராகவே இருக்கிறார். அவர்களை தம்மிடத்தில் மறுபடியும் அழைத்து வருவதற்காக கர்த்தர் தாமே அவர்களோடு நேரடியாக பேசினார். தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாயும் அப்போஸ்தலர்கள் மூலமாயும் பேசினார். கர்த்தர் இவர்கள் மூலமாய்
இஸ்ரவேல் ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் தம்முடைய கைகளை நீட்டினார். கர்த்தர் தம்முடைய சத்தியங்களையும் தம்மை பற்றிய வெளிப்பாடுகளையும் அவர்களுக்கு விளக்கமாய் சொல்லும் வண்ணமாக தம்முடைய கைகளை நீட்டினார். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி தம்மிடத்தில் திரும்பி வரும்போது அவர்களை ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாய் கர்த்தர் நாள் முழுவதும் தம்முடைய கைகளை நீட்டினார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் கிருபையும் இரக்கமும் நிரம்பியவராக தம்முடைய கைகளை நீட்டினார். தம்முடைய கைகளை நீட்டுவதனால் கர்த்தர் சோர்ந்து போகவும் இல்லை, களைப்படையவும் இல்லை. தம்மிடத்தில் வருகிற எல்லோரையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். 11ஆம் மணி வேளையில் வந்தாலும் அவர்களையும் கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார், புறம்பே தள்ளிவிடவும் மாட்டார். இஸ்ரவேல் ஜனத்தாரோ கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கல்யாண விருந்திற்கு வருமாறு அழைக்கிறார். அவர்களோ கர்த்தருடைய கல்யாண விருந்திற்கு வர மறுத்து விடுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆலோசனைகளை புறக்கணித்து விடுகிறார்கள். தங்களுக்கு கேடுண்டாகவே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். இந்த உலகத்தில் கர்த்தர் யாரையும் வெறுத்து ஒதுக்குவதில்லை. தம்மிடத்தில் வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதும் இல்லை. கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறவர்கள் அவர்களாகவே கர்த்தரை விட்டு விலகி போவார்கள். கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கவில்லை. அவர்கள்தான் கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணித்து அவரை விட்டு தூரமாய் விலகி போய்விட்டார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்கள் தங்களுடைய சுய சித்தத்திற்கும் சுய விருப்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தங்களுடைய வழி நல்லதா கெட்டதா என்பதையெல்லாம் யோசித்து பார்க்க மாட்டார்கள். தங்களுடைய மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்ய முன் வருவார்கள். கர்த்தர் தம்முடைய மனதை இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு வெளிப்படுத்தினார். தம்முடைய சித்தம் என்ன என்பதையும் தம்முடைய விருப்பமும் திட்டமும் என்ன என்பதையும் கர்த்தர் அவர்களுக்கு எடுத்துச் சொன்னார். அவர்களோ தங்கள் நினைவுகளின்படி நடக்க தீர்மானிக்கிறார்கள். கர்த்தருடைய விருப்பத்திற்கும் சித்தத்திற்கும் செவி கொடுக்க மறுக்கிறார்கள். கர்த்தர் இவர்களை பற்றி சொல்லும்போது நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனம் என்று சொல்லுகிறார். இவர்கள் தங்களுடைய மனதிற்கு பிரியமானதைத்தான் செய்வார்கள். தங்களுடைய சுய விருப்பத்தையும் சுய சித்தத்தையும் செய்ய நினைக்கிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்துகிறார்கள். கர்த்தருக்கு சிநேகிதராய் இருக்க வேண்டிய யூதர்கள் அவருக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். அவர்களே கர்த்தரை விட்டு பிரிந்து போய் இருக்கிறார்கள். அவர்களே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். அவர்களே கர்த்தரை தங்களுடைய சத்துருவாக பாவிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். அவர்களுடைய முற்பிதாக்களும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் மிகவும் அதிகமாயிருந்தது. உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரிக்கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் நிமித்தமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒதுக்கி தள்ளிவிடுகிறார். யூதர்களுடைய முற்பிதாக்கள் விக்கிரகங்களை ஆராதித்தார்கள். இதுவே அவர்களுடைய அக்கிரமங்கள். விக்கிரகங்களை ஆராதனை செய்து கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். கர்த்தரை நிந்தித்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாய் அவர்களை பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு உட்படுத்தினார். அந்நிய தேசத்து சிறையிருப்பிலே தம்முடைய ஜனங்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்புவார்கள் என்றும் விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி தம்மை மாத்திரம் சேவிப்பார்கள் என்றும் கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களோ தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை. அவர்கள் தங்கள் இருதயத்திலும் ஆவியிலும் குணமடையவில்லை. யூதர்களுக்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் உண்டாயிற்று. அவர்களுக்கு தேசத்திலே அழிவுக்கு மேல் அழிவு வந்தது. அவர்களுடைய அழிவுகளுக்கு அவர்களே காரணம். தங்கள் பாவங்களின் நிமித்தமாய் யூதர்கள் தங்களுக்கு தாங்களே சாபங்களை வருவித்துக் கொண்டார்கள். சிறையிருப்புக்கு பின்பு யூதர்கள் விக்கிரக ஆராதனை செய்யாமல் கர்த்தரிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். ஆனாலும் அவர்களில் அநேகர் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி இருந்தார்கள். அவர்களுடைய பாவம் மேலும் அதிகரித்தது. அவர்கள் மறுபடியுமாய் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை புறக்கணித்து விட்டார்கள். தோட்டங்களிலே பலியிட்டார்கள். செங்கற்களின் மேல் தூபம் காட்டினார்கள். விக்கிரக ஆராதனையும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவதும் நலமல்லாத வழிகள் என்று யூதருக்கு நன்றாய் தெரியும். ஆனாலும் தங்கள் நினைவுகளின்படி நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவர்கள் நலமல்லாத வழிகளிலே நடந்தார்கள்.
அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிற முரட்டாட்டமுள்ள ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாகவும் கலகம் பண்ணினார்கள். அவர்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கும் பிரமாணத்திற்கும் கீழ்ப்படியவில்லை. முரட்டாட்டமான இஸ்ரவேல் ஜனத்தார் தேவாலயத்தையும் தேவனுடைய பலிபீடத்தையும் புறக்கணித்து விட்டார்கள். பரிசுத்த ஆலயத்தில் கர்த்தருடைய பலிபீடத்தில்தான் பலிகளை செலுத்த வேண்டும். அவர்களோ தோட்டங்களில் பலியிட்டு செங்கற்களின் மேல் தூபம் காட்டினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு பசும் பொன்னால் ஆகிய பலிபீடத்தை நியமித்திருக்கிறார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய நியமத்திற்கு கீழ்ப்படியாமல் செங்கற்களின் மேல் தூபம் காட்டினார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களையும் பிசாசுகளையும் பற்றி கொண்டார்கள். மரித்தோரிடத்தில் பேசுவது, அஞ்சனம் பார்ப்பது போன்ற கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்தார்கள். பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் இரா தங்கி பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்தார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு நன்மை செய்யக்கூடிய ஏராளமான பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் எதை புசிக்கலாம் என்றும் எதை புசிக்க கூடாது என்றும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோ புசிக்கக்கூடாத அசுத்தமான மிருகங்களை புசிக்கிறார்கள். கர்த்தர் மிருகங்களை சுத்தமானது அசுத்தமானது என்று வேறுபிரித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு இந்த வேறுபாடு தெரிந்திருந்தும் அதற்கு கீழ்ப்படியவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் மூலமாய் மிருகங்களின் அசுத்தமும் தீட்டும் நீக்கப்பட்டது. கர்த்தர் பரிசுத்தம் பண்ணினதை நாம் தீட்டாக எண்ணக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பாகுபாடும் அசுத்த மிருகங்களின் தீட்டும் இருந்தது. இது கர்த்தருடைய பிரமாணம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தருடைய பிரமாணத்திற்கும் அவருடைய நினைவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்களுடைய நினைவுகளின்படி நடந்தார்கள். பன்றி இறைச்சியை தின்றார்கள். அருவருப்பானவைகளின் ஆணத்தை குடித்தார்கள். கர்த்தர் எதை தடை பண்ணி இருந்தாரோ அதை இவர்கள் தடை பண்ணவில்லை. கர்த்தர் தடை பண்ணி இருந்தாலும் தங்களுக்கு பிரியமானதை செய்து கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். தரையிலே ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகருகிறவைகளையும் 4 காலால் நடமாடுகிறவைகளையும் அநேகம் கால்கள் உடையவைகளையும் புசியாதிருப்பீர்களாக. அவைகள் அருவருப்பானவைகள். ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை அருவருப்பாக்கிக் கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக. அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள். லேவியராகமம் 11:42-43. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்தாலும் அவர்கள் தங்களிடத்தில் ஒரு பாவமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் தடை பண்ணி இருக்கிற காரியங்களை சந்தோஷமாய் அனுபவிக்கிறார்கள். இது மெய்யான சந்தோஷம் அல்ல. இப்படிப்பட்ட சந்தோஷம் நீடித்து நிலைக்காது. ஒரு சிலர் பாவத்தின் எல்லையில் நிற்பார்கள். இது ஒரு ஆபத்தான பகுதி. தாங்கள் பாவத்திற்குள் பிரவேசிக்கவில்லை என்றும் பாவத்தின் எல்லையில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் சொல்லுவார்கள். பாதாளத்தின் எல்லையில் இருக்கிறவர்கள் எப்போதும் மிகப்பெரிய ஆபத்தில்தான் இருக்கிறார்கள். அவர்கள் திருது பிசையினாலும் பாதாளத்தில் விழுவதற்கு வாய்ப்புள்ளது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் யூத மார்க்கத்தார் அவருக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அவர்களுடைய இருதயத்தில் பெருமையும் மாய்மாலமும் இருந்தது. இதுவே அவர்களிடத்தில் காணப்பட்ட மிகப்பெரிய பாவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயரின் பாவங்களையும் வேதபாரகரின் பாவங்களையும் பல சமயங்களில் கடிந்து சொன்னார். அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி அவர்களை சபித்தார். அவர்களோ, நீ உன்மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய எல்லைக்குள் நிற்க வேண்டும் என்றும் தங்களுடைய எல்லைக்குள் வரக்கூடாது என்றும் அவரிடத்தில் விவாதம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவை விட தாங்கள் பரிசுத்தமானவர்கள் என்றும் இயேசு கிறிஸ்துவினால் தங்களுடைய பரிசுத்தம் சீர்குலைந்து போகும் என்றும் பெருமையாய் பேசினார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து, இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் பெரிய விறகுகளினால் கொழுந்துவிட்டு எரிகிற நெருப்பை போன்றவர்கள் அல்ல, பெரிய நெருப்பில் இருந்து வரும் புகையை போன்றவர்களும் அல்ல. இந்த நெருப்பு பிரகாசமாய் எரியும், வெளிச்சத்தை கொடுக்கும். இது காய்ந்த மரத்தில் இருந்து எரிகிற அக்கினி. இருதயத்தில் பெருமை உள்ளவர்களும் மாய்மாலக்காரர்களும் ஈர விறகு எரியும் போது உண்டாகும் புகையை போன்றவர்கள். இது பிரகாசமாக எரியாது, நாள் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கும்.
வெளிச்சமும் தெரியாது, புகை மாத்திரம் வரும். மாய்மாலக்காரர்கள் நாள் முழுதும் எரிகிற அக்கினியைப் போல இருக்கிறார்கள். பிரகாசமாக எரியவும் மாட்டார்கள், அணைந்தும் போக மாட்டார்கள். இந்த நெருப்பில் இருந்து புகை மாத்திரம்தான் வரும், இது வேறொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. கர்த்தர் இவர்களை பற்றி சொல்லும்போது, இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது, நான் மௌனமாயிராமல் சரிக்கு சரி கட்டுவேன். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதர்களுடைய முற்பிதாக்களின் அக்கிரமங்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறது. அவர்களுடைய பிதாக்களின் அக்கிரமங்கள் மாத்திரமல்ல, அவர்களும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். அவர்கள் மீது இரட்டிப்பான நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனைகளை கொடுத்தாலும் அந்த தண்டனையை அனுபவிப்பதற்கு அவர்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய அக்கிரமமும் பெரிது, அவர்களுடைய முன்னோர்களின் அக்கிரமமும் பெரிது. இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமக்கு தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தள்ளிவிட்டிருக்கையில் நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவருப்புகள் உள்ள ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீண்டு தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்குமட்டும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர் அல்லவோ? எஸ்ரா 9:13-14. இஸ்ரவேல் ஜனத்தாரின் அக்கிரமமும் அவருடைய பிதாக்களின் அக்கிரமமும் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக பிரத்யட்சமாய் இருக்கிறது. கர்த்தர் அவருடைய பாவங்களின் பலனையும் நியாய தீர்ப்பையும் அவருடைய மடியிலே அளப்பார். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள். நான் மௌனமாயிராமல் சரிக்கு சரி கட்டுவேன். என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக மடியிலே சரி கட்டுவேன். நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். யாக்கோபில் இருந்து ஒரு வித்தை எழும்ப பண்ணுவேன். யூதாவில் இருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரை எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரிப்பார்கள். என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். சாரோன் ஆட்டுத் தொழுவமாக இருக்கும், ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாக இருக்கும். உங்களை நான் பட்டயத்திற்கு எண்ணி கொடுப்பேன். என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ புசியாதிருப்பீர்கள். என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். என் ஊழியக்காரர் என் மன மகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியில் ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போகும். நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதுமில்லை, மனதிலே தோன்றுவதுமில்லை. எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் எருசலேமில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயது உள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சைத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் இருப்பதில்லை. அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதுமில்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும்
கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டைப் போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதுமில்லை. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையோ நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் தமது சத்துருக்களுக்கு சறுக்கிச் சரிகட்டுவார். பிரசவ வேதனைப்படும் முன் பெறுவாள். சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. எருசலேம் திரும்ப கட்டப்படும். நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போல் பாயும்படி செய்வேன். ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போல அவ்விடமாக பாயும்படி செய்வேன். இஸ்ரவேல் செழித்திருக்கும், இஸ்ரவேல் தேற்றப்படும். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழும். கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரம் அறியப்படும். அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினம் அறியப்படும். கர்த்தர் அக்கினியோடு வருவார். கர்த்தர் பெருங்காற்றைப் போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். கர்த்தர் தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்துவார். கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லோரோடும் வழக்காடுவார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணியவர்கள் அனைவரும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். சகல ஜாதிகளிடமிருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள். அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்கும். உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும். மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமல் இருக்கும். அவர்களுடைய அக்கினி அவியாமல் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரவசிகமாய் இருப்பார்கள். இஸ்ரவேலின் பாவங்கள். முரட்டாட்டமான ஜனங்கள் நலமல்லாத வழிகளில் நடக்கிறார்கள். தங்கள் நினைவுகளின்படி நடக்கிறார்கள். என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்குகிறார்கள். தோட்டங்களிலே பலியிடுகிறார்கள். செங்கற்களின் மேல் தூபம் காட்டுகிறார்கள். பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். பாழான ஸ்தலங்களில் இரா தங்குகிறார்கள். பன்றி இறைச்சியை தின்கிறார்கள். தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருக்கிறார்கள். நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். மேடைகளின் மேல் கர்த்தரை நிந்தித்தார்கள். கர்த்தரை விட்டுவிட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தை மறந்தார்கள். விக்கிரகங்களுக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். விக்கிரகங்களுக்கு பானபலியை நிறைய வார்க்கிறார்கள். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாததை தெரிந்து கொண்டார்கள். கர்த்தர் கட்டளையிட்ட ஸ்தலங்களில் தங்களுடைய பலிகளை கொண்டு வந்து பலியிடாமல் தங்களுக்கு பிரியமான இடங்களில் பலியிடுகிறார்கள். பொற்பலிபீடத்தின் மீது தூபம் காட்டுவதற்கு பதிலாக செங்கற்களின் மேல் தூபம் காட்டுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தில் பன்றி இறைச்சியை புசிப்பது தடை பண்ணப்பட்டிருக்கிறது. யூதருக்கு இன்றும் இது அருவருப்பானது. புறஜாதியார் தங்களுடைய விக்கிரக ஆராதனையில் அருவருப்பான மிருகங்களை சமைத்து அவற்றின் ஆணத்தை ஒரு பாத்திரத்தில் வைத்து அதை விக்கிரக ஆராதனையில் பயன்படுத்துவார்கள். விக்கிரக ஆராதனைக்காரரும் மாய்மாலக்காரரும் இவ்வாறுதான் இருப்பார்கள். இதற்காகவே கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்காரரை தண்டிக்கிறார். மனுஷருடைய எல்லா கிரியைகளும் கர்த்தருக்கு முன்பாக மறைக்கப்படாமல் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் தன்னுடைய கிரியைகளுக்கு தகுந்த பிரகாரம் நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்வான்.